ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் இளவரசரை பார்த்தீங்கன்னா ஜூன் இருக்கால அவளோட ரூமுக்கு வந்திருப்பாரு. வந்து எதனா கிடைக்குதான்ட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக அவள் வேற பார்த்தீங்கன்னா நல்லா டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறா. வந்தவொடனே சுடு சுடு பிடிக்கும்னு நினைக்கிறேன்ட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா வேணும்னே இவ்வளோ ஒரு மாதிரி காப்பை கொண்டு வரணுன்ட்டு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஓப்பனாக காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் நைஸாக பேசி அனுப்பி விட்டுட்டு இருக்க. அவளை வைக்கப்பட்டுட்டு போயிட்டு இருக்கா. இளவரசர் பார்த்தீங்கன்னா இதான் சமயம்ட்டு அவர் வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் எப்படா பிஸ்னஸை போய் வெட்டலான்ட்டு இருக்கா. அப்போதான் பார்க்குறா ஃபுல்லாக வறட்சி ஒண்ணுமே அமையாம இருக்கு. இந்த நிலம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வெட்டியா இருக்கு. இவ பாத்தீங்கன்னா அந்த 10 காசு இருக்குல்ல, அதை கொடுத்து இன்னைக்கு இந்த நிலத்தை ஃபுல்லா கொடுப்பீங்களா அப்படின்ட்டு நிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்கா. இது போதுமான்ட்டு நம்ம ஹீரோயின் நிலத்தை வாங்கி அவ ஏதோ பிசினஸ்க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. இங்க இருந்துடா கேக்குது சவுண்டுட்டு பார்த்தா ஹியூன் இருக்கான்ல, அவன் தான் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சியா காம்படிஷன்ல கலந்துக்கிட்டால அந்த விஷயத்த நினைச்சுதான் அவ இப்படி போய் கலந்து பண்ண நினைச்சு கூட பார்க்கலன்ட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி அவ ஒன்றும் ஆசைப்பட்டு கலக்கல, அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனாலதான் கலந்துருக்கா அப்படின்னு இருக்க. ஹியூனுக்கு நான் சந்தோஷம் தாங்கல, அப்ப நான் இப்பவே போய் பேசுறேன் அப்படின்னு இருக்கும்போது தான் ஹீரோயின் பாத்தீங்கன்னா இளவரசரை பத்தி கொஞ்சம் கேட்கறா. அப்பதான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இளவரசருக்கு யாருமே இல்லை, அவர் எப்பவுமே தனியாக தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஹியூன் தான் அப்ப இருந்து இளவரசர் கிட்ட கொஞ்சம் பேச ட்ரை பண்ணியிருக்கான். பட் அவன் என்னதான் பேசினாலும் சரி, முதல்ல இளவரசர் எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. அப்புறம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமா ஹியூனோட பழகி இளவரசருக்குன்னு இருக்க ஒரே சொந்தமே ஹியூன் தான். வெளியெல்லாம் இளவரசர் முரடா அப்படி இப்படின்ட்டு இருந்தாலும் ஹியூன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இளவரசர் கிட்ட கொஞ்சம் கூட அதெல்லாம் எதுவுமே பார்க்காம நல்லா ஜாலியாக பேசியிருப்பான். இளவரசர் நல்லவரங்கன்னு புரிஞ்ச ஒரே ஆள் ஹியூன் தான். இப்போதைக்கு இவன் லவ் பண்ணுற பொண்ணு இளவரசருக்கு போட்டி போடுறான்னு நினச்சி இவன் இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஃப்ரெண்டாச்சு அவனை எதுவும் சொல்ல முடியலன்ட்டு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி ஹியூன் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக சியாவுக்கு உங்களை பிடிக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. நான் வேணா இப்போ போய் பேசிட்டா அப்படின்ட்டு ஹியூன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி எப்படி போய் பேச முடியும், நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ணணும்ல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹியூன் பார்த்தீங்கன்னா அப்போ எதுனா டிப்ஸ் கொடுங்கன்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நினச்சிருப்பா இவன் ப்ளே பாயின்ட்டு, என்னடா இவன் நம்ம கிட்ட டிப்ஸ் கேட்குறானே, அப்போ நம்ம கதையில் படிச்சதெல்லாம் பொய் போல அப்படின்ட்டு ஹீரோயின் நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பையனை பார்த்துக்கிட்டு இருக்கா. வேற யாருமே இல்லை, அந்த மேஜிக் பையன் இருப்பான்ல அவன் தான். அவன் கிட்ட வந்து இந்த பிரேஸ்லெட் வாங்கிக்கோங்கன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சரி எதுனா ஒன்று சூப்பராக கப்பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. கப்பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரின்னா இதை வச்சுக்கோங்க, ஒன்று உங்கள் கையில் இன்னொன்று அவர் கையில், இதுதான் உங்களோட பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு அவன் கொடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு இது மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு போல. இன்னொரு பக்கம் ஜூன் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இதில் நான் ஒரு பவுடர் கொண்டு வந்திருக்கேன், அது நல்லா மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்த பவுடர் அப்படின்ட்டு அதை பற்றி பேசிட்டு இருக்கா. அப்படியா, ஹீரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, நிறைய அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா என்ன, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. எங்கள் வீட்டில் நிறைய அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் வாங்கி வச்சிருக்கோம், வெளியெல்லாம் நிறைய வியாபாரப்படுமோன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது இவளுக்கு தெரியல. நான் வேணா உங்களுக்கு ஒன்றுனா காமிக்கிட்டா, வாங்க வந்து பாருங்க சூப்பராக இருக்குன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து கொண்டு வந்தாங்களோ அந்த வெஸ்டர்ன் இருக்குல்ல அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கா. இளவரசர் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், மேக்ஸிமம் அந்த ப்ராடக்டில் பாதி சிம்பிள் பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று வச்சிருந்தான்ல அதே சிம்பிள் தான் இருக்கு. இவர் கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஜூன் பார்த்தீங்கன்னா அப்பத்துக்கும் எட்டு பிட்டு ரொமான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து வைக்கிறாரு. அப்போ இது கரெக்டாக ஷூட் பண்ணுமா என்னன்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக ஷூட் பண்ணும், என்ன கூட நீங்கள் ஷூட் பண்ணலாம், உங்கள் அளவுக்கு நான் என் உயிரை கூட கொடுக்க மாட்டேன்னா என்ன அப்படின்ட்டு இவன் அப்படியே நைஸாக லிரிக்ஸை போட்டுக்கிட்டு இருக்க. இளவரசர் சரி சரி கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்ட்டு, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், உங்கள் இதில் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அவளுக்கு கைஸ் வச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கையில் வாங்கிட்டு வந்திருப்பாள் பேண்டு, அதை பாட்டுட்டு ஒன்று நான் கண்டிப்பாக கட்டியிருப்பேன், இன்னொன்று இளவரசருக்கு எப்படியாச்சும் போட்டு விட்டுருவேன் கனவு கண்டுக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேலை இந்த துணியெல்லாம் எரிச்சிருங்க, போய் நான் அவள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இளவரசர் நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளோ லாயல்னு காட்டிக்கிட்டு இருக்க. அப்போ ஜூன் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஹீரோயினை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அவள் மட்டும் உங்கள் கூட க்ளோஸ் இல்லை, அந்த வெஸ்டர்னர் இருக்கான்ல அவன் கூடயே அவள் கொண்டா இருந்திருக்கா, அதை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த வெஸ்டர்னே வந்து என்கிட்ட சொன்னா, அதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லலை, மானம் போயிடுன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க. இளவரசருக்கே ஒரு டவுட் வந்துச்சு, எப்படி இவ இவ்வளோ கரெக்டாக சொல்கிறா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காளே, அப்போ இவ எதனா பண்ணியிருப்பாங்கிற மாதிரி இவன் மேலே ஒரு டவுட் வச்சு அவர் ஆல்ரெடி மேப் போட்டுட்டு இருப்பாங்க. இவளுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது, ஏன்னா அந்த சிம்பிள் எல்லாம் வச்சு இவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் நம்ம ஹீரோயின் எதனா பிளான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு இளவரசர் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்து அந்த சிம்பிளை வச்சுட்டு இருக்க. அவருக்கு ஒரு கற்பனை இருக்குது, இந்த மாதிரி ஊரில் கட்டுக்கதையெல்லாம் கட்டிட்டு இருந்தால் நம்ம ஹீரோயினோட நிலைமை என்ன ஆகுறதுன்ட்டு. இதுக்கு மேலே ஜூனை சும்மா விட மாட்டேன், என்ன தைரியம் இருந்தால் என்னோட லேடியை பற்றியே எல்லாத்துக்கிட்டே பேசிட்டு இருப்பா, இன்னையோட அவளுக்கு முடிஞ்சுக்கிற மாதிரி இளவரசர் நல்லா வெறியாடி செம்ம காண்டில் சுற்றிக்கிட்டு இருக்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, எல்லாமே நம்ம ஹீரோயின் மேட்ரா, இது வரைக்கும் நான் உங்களை இப்படி கோவமாக பார்த்ததில்ல, நல்ல வேலை ஹீரோயின் உங்களை அப்படியே மாற்றிட்டாங்க, நீங்கள் எமோஷன்ஸ்லாம் நல்லாவே காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்ட்டு இளவரசரோட ஆள் இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இளவரசர் கடைசியாக மாறிட்டாருன்னு. ஆனால் இவருக்கு படுத்தா கூட தூக்க வர மாட்டேது. நம்ம ஹீரோயின் கூட அன்றைக்கி இருந்திருப்பார்ல, அந்த நைட்டை நினச்சி பார்க்குறாங்க, நம்ம ஹீரோயின் கூட இருக்கும்போது இவர் அவரையே மறந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவர் கேட்டிருப்பாரு, உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு, திடீர்னு ஏன் நீ யாருனே தெரியாது இப்படி இருக்கு அப்படிங்கும் போது தான் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, நான்
நான் வாழ்க்கையில் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நாளாச்சு உங்களை மாதிரி ஒரு ஆம்பளை கூட நான் இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் நீங்கள் தான் என்னோட ட்ரீமோட லக்கி அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்க இவருக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருக்கும். நமக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம்லாம் யோசிப்பாளான்ட்டு. அதை நினச்சி பார்த்துட்டு நான் உன்னை மிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி இவர் ஹீரோயினை நினச்சிட்டே இந்த பக்கம் இருக்க, நம்ம ஹீரோயினும் அந்த பக்கம் இவரை நினச்சிட்டே இருக்கா. அடுத்த நாள் காம்படிஷனும் நடக்குது. நடத்த உடனே என்ன எல்லாரும் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு ராணி ஒவ்வொருத்தவங்களே கேட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டிங் வச்சு ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு பெட்டிங்கில் காசு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொருத்தவங்களா பார்த்தீங்கன்னா இந்த அனாதாசிரம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டேன், 10 காசையும் நான் அப்படியே கொடுத்துட்டேன், நான் நல்லா வல்லல் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சேமிப்போ ஒரு ராணிக்கு ரொம்ப முக்கியம், இப்படியெல்லாம் பேசினா மதிப்பாகாதுன்னு இருக்க. ஜூன் கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்க பொற்காசுகள் இருக்குல்ல அதை செயினா மாற்றிட்டேன், வருங்கால சங்கதி என்ன இருக்குன்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்க. சியாவை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் தானம் பண்ணிட்டேன், அவங்களுக்கு தான் நம்மளோட உதவி முக்கியமாக தேவைன்ட்டு அவள் கருணை உள்ளன்னு காட்டிக்கிட்டு இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கருணை மட்டும் போதாதுன்னு ராணி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா அந்த நிலம் வாங்கியிருப்பாள், அதில் மண்புழு இருக்குல்ல அதையும் சேர்த்து 10 காசுக்கு வாங்கியிருப்பா. அந்த மண்புழு பார்த்தீங்கன்னா நம்ம உரத்துக்கு நல்லா யூஸ் ஆகும்ல, அதனால விளைச்சல்லாம் நல்லா வந்திருக்கும், அதை வச்சு இவ வியாபாரத்தை வச்சு காசு பார்த்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி மண்புழுலாம் மண்ணுக்கு எப்படி போகும்னா நம்ம ஹீரோயினோட சார் ஒரு டைம் லட்சம் நடத்திட்டு இருப்பாங்க, இவ கவனிச்சிருப்பா, அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. ராணியும் இவளோட பதில் இம்ப்ரெஸ் ஆகுற. ராணி மட்டும் இல்லை கூட சேர்ந்துருக்காங்களே அவங்களும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபைனல் ரவுண்டுக்கு 3 பாயிண்ட் இருக்கிறது 3 பேர் தான். ஒன்று ஜூனு, இன்னொன்று சியா, இன்னொன்று நம்ம ஹீரோயின்ட்டு. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்க்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம், பட் ஜூனுக்கெல்லாம் வயிறு எறிஞ்சே செத்துக்கிட்டு இருக்கா. வெளியே வரும்போது இவ அவ்வளோ சந்தோஷப்பட்டு எப்படியோ நான் ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டேன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கேன். எப்படியோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கவனிச்சதே ஒரே கிளாஸ் தான், அந்த கிளாஸில் ஏதோ அந்த லெசனை உருப்படியாக கவனிச்சங்காட்டி இன்னைக்கு இந்த பதிலுக்கு நான் காப்பாற்றப்பட்டிருக்கேன், அதனால எப்படியாச்சும் படிச்சிடணும் ஸ்கூல்லலாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. இவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. இளவரசர்கிட்ட சொல்லலான்னு வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே ரிசல்ட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சியான்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பதில் தான் சூப்பர்னு பேசிட்டு இருக்க. இங்கே ஹியூனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது, என்னடா அவ இவ்வளோ நல்லா பதில் எல்லாம் பேசிட்டு இருக்கான்ட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆசாசியாக வீட்டுக்கு போய் இளவரசரை பார்க்கலான்னு போயிட்டு இருக்க. இளவரசரோட ஆள் இருக்காங்களே அவங்க தான் இருக்காங்க. இந்த மாதிரி அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை அவர் சீக்கிரமாக தூங்க போயிட்டாரு, இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாருன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆசாசியாக ஜெயிச்சது இளவரசர்கிட்ட சொல்லலான்னு வந்தா, பட் இளவரசரை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்போதான் சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் இன்னைக்கு இளவரசரை பார்த்தேன், அவங்க ஜூன் வீட்டுக்கு போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னு இருக்க. ஜூன் வீட்டுக்கா அவர் இவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஆமாம் நான் தப்பாலாம் பார்க்கல, கரெக்டாக தான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு இருக்க. இவளுக்கு சரியான கோவம் ஆயிடுச்சு. இப்போவே போய் இளவரசரை நான் பார்க்கணுன்னு வர சொல்லு அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்ம நேர்லையே கேட்டலான்ட்டு இவ பார்த்தீங்கன்னா சிட்டிக்கிட்ட சொல்லி இளவரசரோட வீட்டுக்கு செய்தி அனுப்ப சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்குனா ஒரு பக்கம் வயிறு எரியுது, என்ன கூட பார்க்கவல்ல அவளை மட்டும் பார்க்க போயிருக்காங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் ஜூன் இருக்கல, அவங்க அப்பாட்ட போய் புலம்பிட்டு இருக்கா. இளவரசருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் எப்படியாச்சும் ராணி கிட்ட கொஞ்சம் பேசுங்க, இல்லைனா எங்கள் காதல் அப்படியே முறிவுக்குள்ளாயிடும், நான் அவங்க 2 பேரும் மனசுக்கு மனசாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா நீ தான் போட்டியில் கலந்துக்கிறல்ல அப்புறம் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு உங்கள் சப்போர்ட் முக்கியம்ப்பா அப்படின்ட்டு இவ கதறிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா நீ போய் கலந்துக்கோ நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹியூன் இருக்காங்களே அவங்க சியாவை பார்க்க வந்திருக்காங்க. வந்த உடனே அவ கடகடன்ட்டு அவர் இழுத்துட்டு போயிட்டு இருக்கா தனியா. இவ வைக்கிற போசலா பார்த்து ஹியூன்கே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதனால தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ காம்படிஷன் போயிட்டு இருக்கு, இப்போ நீங்கள் எதனா பேச வந்தீங்கன்னா அது வெளியே தெரிஞ்சால் தப்பாயிடும், நானே எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் நீங்கள் என்ன ரிஸ்க் பண்ணிடாதீங்க, காம்படிஷன் முடிகிற வரைக்கும் என் கூட பார்க்க வராதிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்போ ஹியூனுக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, அவன் மனசே எப்படி தொறிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், காம்படிஷன் முடிகிற வரைக்கும் எனக்கு டைம் வேணும், எங்கள் அப்பாவோட ஆசையை நான் அது வரைக்குமாச்சும் நிறைவேற்றணுன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க. இவனுக்கு ஒரு வேலை போயிடுது, ஒரு வேலை இவ அவங்க அப்பாக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்காளோ, இவளுக்கு மனசில் நம்மளை பிடிச்சிருக்கோங்கிற மாதிரி ஹியூனுக்கு தாட்டு வந்துடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளாச்சு இளவரசரை பார்க்கலான்னு போயிட்டு இருக்க. ஒரு வழியில தான் அந்த ஷேமன் லேடியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்க அந்த லேடி இவளை தெரிஞ்ச மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவளுக்கு யாருன்னு தெரியல போல, டக்குன்ட்டு சிரிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. என்ன இது என்னை பார்த்தோம் இப்படி தெரியாத மாதிரி போகிறாங்க, இவங்களோட விதியை மாற்றினதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஷேமான் லேடி சிரிச்சுக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அங்கே போய் இளவரசரை மறுபடியும் பார்க்கலான்னு கதவு தட்டிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் இளவரசரோட ஆள் ஓப்பன் பண்ணி இளவரசர் இப்போ இங்கே இல்லை அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கு நான் சரியான காண்டு வந்துருச்சு, தள்ளுங்க நானே போய் பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டு இருக்கா. ஆனால் இளவரசர் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. எங்கே போனாங்கன்னு கூட தெரியல, இளவரசர் இப்படிலாம் பண்ணுறாரு, அவர் இப்படிலாம் சரியில்லையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வாங்க அரண்மனைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னா ஃபைனல் ரவுண்ட் இருக்குல்ல அது இன்னைக்கு தான் நடக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் கண்டிப்பாக விட மாட்டேன், அந்த ஜூனை பாரு நான் என்ன பண்ணுறேன்ட்டு வேணும்னே நல்லா சூப்பராக மினிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அரண்மனைக்கு போயிட்டு இருக்கா. அங்கே எல்லாம் ஃபைனல் ரவுண்டுக்கு அப்படியே ராணி இருக்குல்ல அந்த மாதிரி கெட்டப் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியே பார்த்தீங்கன்னா ராணி எனக்கு தாமரை பூ பிடிக்கும், உங்களுக்கு என்னென்ன பூ பிடிக்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்க, சியா ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்க,
லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயினோட டர்ன். பட் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அற்புதமான பதில தான் நம்ம ஹீரோயின் சொல்லுறா. அதில் ராணி கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் ராணியை விட பார்த்தீங்கன்னா கூட இருப்பாங்களா அந்த ராணிக்கெல்லாம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி நம்ம ஹீரோயினை பாராட்டிக்கிட்டு இருக்க. ஜூன் எவ்வளவோ விட்டு போட முடியுமோ நடுவில் போட்டுக்கிட்டு இருக்கா. பட் அவள் என்னதான் பேசினாலும் சரி நம்ம ஹீரோயினோட பதில் தான் எல்லாத்துக்குமே பிடிச்சிருது. எல்லாருமே கரெக்டாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அவளை சூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ராணிக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, என்னடா இவ எப்படி பேசுகிறான்ட்டு. சரி அடுத்து அப்படின்ட்டு ராணி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு என்ன முக்கியம், உங்கள் கணவனுக்கு நீங்கள் எப்படி உதவி செய்வீங்கன்னு இருக்க. சியா ஒரு பதில சொல்கிறா, ஜூன் ஒரு பதில் சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு மட்டும் நம்ம ஏன் உதவி செய்யணும், பெண்கள் நம்மளும் அவங்களுக்கு ஒரு துணையாக நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம்ல, நம்மளும் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம்லன்னு டிவி ஸ்டார்ட் பண்ண எல்லா ராணிகளும் அப்போ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இங்கே பெரிய ராணிகளாக பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு. அப்போ ஜூன் உள்ள வந்து இவ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னர் கூட எல்லாம் பேசிட்டு இருப்பா, ஒன்னா கூட இருந்துக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ராணிக்கு என்ன சொல்கிறேங்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் ஊருக்குள்ள ரூமர்லாம் போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா, என்கிட்ட ப்ரூஃப் கூட இருக்கு அப்படின்ட்டு அந்த கிளாத் வேலை செஞ்சிருப்பார்ல அவரை உள்ள கூட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க, இவ என்னென்ன பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்கன்ட்டு இருக்க. ராணி எங்கே அவரை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம் நான் பார்த்தேன், அந்த பையனை எங்கள் கடை கூட்டிகிட்டு போனாங்க, இவங்க கட்டி பிடிச்சி முத்தோலா கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அநியாயமாக அப்படியே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு இருக்க. இங்கே அவளுக்கு சரியான அவமானமாக போயிடுச்சு. ஜூன் பார்த்தீங்களா பாருங்க இப்படிப்பட்டவரை இப்படி இந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கலான் இருக்க. ராணி பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிவு சொல்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக எவனோ ஒருத்தர் அந்த வெஸ்டர்ன் இருக்கான்ல அவனையே உள்ளே தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. யாருமே இல்லை, இளவரசர் தான். கரெக்டாக இளவரசர் பார்த்தோன்னே எல்லாம் வாயடிச்சு போயிட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இருக்குல்ல அதையும் கூட எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இது என்னென்னு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு செடிக்கு ஊத்துறாங்க. ஊத்துனோடனே பார்த்தீங்கன்னா செடி அப்படியே கருகி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாய்சனை தான் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இளவரசர் பார்த்தீங்கன்னா வேணும்னே அந்த வெஸ்டர்னர் நம்ம ஹீரோயினை வேணும்னே வாண்டடாக போய் மீட் பண்ணது. நம்ம ஹீரோயினோட சாப்பாட்டில் அவன் அன்னைக்கு கலந்து விட்டுருப்பான். அதை பற்றி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கு, அதை விட ராணிக்கு பெரிய ஷாக்கு. அது எதுக்கு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, போய் அரண்மனையில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானு சொல்லிட்டு இருக்க. உங்களோட ஃபேவரட் பொண்ணு இருக்கால ஜூன், அவ தான் பண்ணினா, சொல்லுங்க நான் வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டா அப்படின்ட்டு ஜூனை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லையா அந்த பாட்டில்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவளுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு இருக்கு. இதை மட்டும் நீங்கள் நிறுத்தலைன்னா கண்டிப்பாக விஷயத்தை நான் பெருசு பண்ணுவேன்ட்டு இளவரசர் வேற வழியே இல்லாமல் சொல்லிடுறாங்க. இப்போ ராணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை நிறுத்தியே ஆகணுன்ட்டு ஒரு சூழ்நிலை. என்ன உண்மையை சொல்லட்டா வேண்டாமா அப்படின்ட்டு ஜூனை பார்த்து இவரை மிரட்டிட்டு இருக்க. அவளா உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ராணி இங்கே ஒரு பெல்ட்டை போடுவாங்க பாருங்க, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துற மாதிரி விழுந்துற ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ராணியை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இளவரசர் தான் போய் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சே ஷாக் ஆயிடுச்சு. ராணிக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஜூனுக்கெல்லாம் அப்படியே மனசே இல்லை. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இளவரசர்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்க தான் போனீங்களான் இருக்க. ஆமாம் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுல அதுதானே சொல்லிட்டு இருக்கா. நான் கூட என்னமோ நினச்சி பயந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் இல்லைனா நான் என்ன பண்ணியிருப்பேன் இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா உன்னை எப்போயா இருந்தாலும் நான் காப்பாற்றுவேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினா சொல்லிக்கிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸாக அப்படியே 5 நிமிஷம் பேசிட்டு எப்போவுமே நான் உன்னை மட்டும் விட்டு கொடுத்துடவே மாட்டேன், எப்போவுமே நீ எனக்கு தானே சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இளவரசரை முக்கியமாக கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. சரி சீக்கிரமாக போயிட்டு வாங்க, அரசர் கூப்பிட்டுருக்காருல, சீக்கிரமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே இரு எங்கேயுமே போயிடாத, நான் டக்குன்னு வந்துடுறேங்கிற மாதிரி இளவரசர் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவருக்கு போகவே மனசில் திரும்ப நம்ம ஹீரோயினை பின்னாடி திரும்பியே பார்த்துட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போவாச்சும் போயிட்டாருங்கிற மாதிரி உட்காந்துட்டு எப்போ வருவாருன்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பிரேஸ்லெட் எப்பயாச்சும் கொடுத்தே ஆகணும்ட்டு இவ பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் வெளியே போகாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக யாரோ ஒருத்தவங்க தள்ளி விடுற மாதிரி இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூழ்கி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட அப்படியே த்ரில்லிங்காக முடிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கதை இருக்குல்ல அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தி ரியல் லைஃப்பில் மாட்டினவ அப்படியே கேட்டுட்டு இருக்கா, ரியல் லைஃப்பில் மாட்டினவ முடிச்சுட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் கைஸ் இவங்க ஒரு வேளை மறுபடியும் அதே உலகத்தில் இருப்பாங்களா, பழைய வேர்ல்டில் இருக்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகும், புது வேர்ல்டில் இருக்க ஹீரோயினுக்கு என்ன ஆகும்ட்டு கதையை அப்படி கொஞ்சம் திருப்பி இருப்பாங்க. அதை பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் டக்குன்னு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போடுற இன்னொரு சூப்பரான ரொமான்டிக் ட்ராமா அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. ரொம்பவே தரமான ட்ராமா தான், இதே மாதிரி அதுவும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.